ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹவு டு கால்குலேட் வேரியேஷன்ஸ். ஸோ இதான் வந்து இதோட அப்ஜெக்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த குயின் வந்து இந்த பான் அடிக்கலாம், அடித்து செக் வைக்கலாம். கிங் இங்கே போனதுக்கப்புறம் கன்டினியூஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த மூவ் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடரேஷனில் வைப்போம். ஆனால் வந்து அதை மூவ் ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து வேறு என்ன கன்டினியூஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து குயினை மூவ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நைட் அட்டாக் பண்ணுது. ஸோ இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த குயினை ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த குயின் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மூவியை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு விட்டுறோம். ஸோ நம்ம இப்போ குயினை வந்து எஸ்கேப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு மூவ் வந்து நம்ம இதை ப்ளே பண்ணுறதா ஃபஸ்ட் மூவ் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிங் வந்து ட்ராப்பில் இருக்குது. இப்போ கிங்க்கு வந்து செக் வச்சோன்னா செக்மேட் ஆகிடும். ஸோ எப்படி செக் வைக்கிறது? ஓகே, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நைட் எடுத்து வந்து இங்கே செக் வைக்கிறோம். நைட் அடிக்கும், பிஷப் எடுத்துறது இங்கே வச்சோன்னா செக்மேட்டு. ஸோ அதனால் நைட் எடுத்து வந்து இங்கே ஃபோர்ஸ்ட் மூவ் தான் விளாடணும். செக்கு, பிஷப் எடுத்து வந்து இங்கே வச்சோம்னா செக்மேட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம செக்மேட்டு. ஸோ அடுத்த பசல் பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னா, கிங் வந்து பேக் ரேங்க் ப்ராப்ளம் இருக்குது. நைட்டை வச்சு தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். நைட்டு வந்து இப்போ ரூக் வச்சு செக் வச்சோன்னா நைட்டை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ரூக் வச்சு அடித்தோம்னா அப்படின்னா கிங் வச்சு அடிப்பாங்க. கிங் வச்சு தான் அடித்தாங்க. கிங் வச்சு அடிப்பாங்க. இன்னொரு ரூக் இருக்குது. இன்னொரு ரூக்கை வச்சு செக் வைக்கிறோம். அதை கிங் அடிக்கும். குயின் வச்சு செக் வைக்கிறோம். கிங் இங்கே போகும். குயின் வச்சு இங்கே செக் வைக்கிறோம். கிங் இங்கே போகும். அப்புறம் இங்கே வச்சோன்னா செக் மேட்டு. ஸோ அதை கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரூக்கை வச்சு செக் வைக்கிறேன், அடிக்கிறேன். மறுபடியும் ரூக்கை வச்சு செக் வைக்கிறேன். குயின் வச்சு செக் வைக்கிறேன். ஒரு ஆப்ஷன் இல்லை, அதனால் இங்கே வச்சோம்னா செக்மேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து மூவ்ஸ் வந்து நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, 3 பர்சன்ட் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணாங்க. டெய்லி போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பர்சன்ட் பார்ப்போம். ஸோ நைட்டு வந்து இப்போ என்னோடய ரூக்கையும் குயினையும் ஃபோர்க் பண்ணிடுச்சு. ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம குயினை வந்து ஒரு டெம்போவோடு வெளியேற்றணும். ஸோ ஏதாவது செக் வைக்க முடியும்னு பாருங்கள். செக் வைக்கலாம். குயின் எடுத்து வந்து இங்கே செக் வைக்கலாம். வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் டிஃபெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம குயினும் ரூக்கும் ஆபத்தில் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது பெட்டர் மூவ் இருக்கான்னு பார்ப்போம். பிஷப் எடுத்து வந்து இங்கே வைக்கலாம். நைட் அடிப்பாங்க, குயின் அடிச்சிடலாம். செக் வச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இது பெஸ்ட் மூவ் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி விளாடணும். ஓகே, குயின் எடுத்து வந்து செக் வைக்கிறோம். பான் பிளாக் பண்ணோம். பிஷப் வச்சு அடிக்கலாம். இந்த பான் அடிச்சா குயின் ரூக் அடிச்சிடலாம். இதுதான் கான்செப்ட்டு. செக் வைக்கிறோம், அடிக்குது. அப்படி செக் வச்சோன்னா கிங் எஸ்கேப் ஆயிரும். இங்கே வரும். தப்பு, இந்த மூவ் தப்பாயிடுச்சு. செக் வைக்கிறேன், கிங் வந்துச்சு. ரூக் அடிச்சிடலாம். ரூக் வச்சு குயின் அடிச்சிடலாம்.
பேசணும். ஸோ இப்படி தான் மூவ்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அடுத்த பசில் போவோம். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் கேமில் வரக்கூடிய பசில்ஸ். ஸோ அதனால் சால்வ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அடுத்த பசில் வந்து எப்படின்னா, கொஞ்சம் இங்கே வச்சு செக் வரும், இங்கே எஸ்கேப் ஆகும், ரூக் வச்சு அடிக்கலாம். அதோட பெட்டர் மூவ் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு மூவ் குட் மூவ் தோணலாம், ஆனால் அதோட நம்ம பெட்டர் மூவ் தான் சூஸ் பண்ணோம் என்றைக்குமே. இங்கே அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். செக் வைக்கிறோம். இங்கே செக் வைக்கிறோம். செக் வைக்க வந்து ரூக் எடுத்துரும். ரூக் வந்து ஒரு பெரிய த்ரெட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அடிச்சிடும். இங்கே போயிடுச்சு. அடுத்தவங்க இங்கே செக் வைக்க ட்ரை பண்ணுவாங்க, இங்கே செக் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது ரெண்டையும் ப்ரொமோட் பண்ணுவோம். இங்கே செக் வச்சாங்கன்னா இங்கே வரணும். ரூக் வேறு செக்மேட்டை த்ரெட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து திங்க் பண்ணுவோம், நல்லா டீப்பாக திங்க் பண்ணி ஃபஸ்ட் மூவ் கரெக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் மூவ் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தெரியல. கரெக்ட். கொஞ்சம் இங்கே கொண்டு வந்துடுறோம். ஏன் கொண்டு வந்துடுறோம்னா செக்மேட்டை ப்ரௌன் பண்ணுறது தான் இங்கே கொண்டு வரும். இப்போ நைட் இங்கே வராது. ஸோ இப்படி தான் வந்து செஸ் கேம் வந்து திங்க் பண்ணணும். தேங்க்யூ.